மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். 5 வருஷம் கழிச்சு எம்எல்ஏ ஆகணும், மறுபடியும் ஆட்டை பண்ணலாம் வரும். சனாதன தர்மத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காட்பதற்காக அரசியல். வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழக மக்களுக்காகவோ தமிழக முன்னேற்றத்திற்காகவோ இந்த அரசியல் போகுதான்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை சொன்ன மாதிரி, அதாவது கோபாலபுர குடும்பத்துக்கு முறைவாசல் செய்யவே நேரம் இருக்குன்ற மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி இன்னைக்கு சாருக்கு எதிராக எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இறந்தவர்களை லிஸ்ட்ல வைக்கணும்னு சொல்றாங்களா, இல்ல ஊரை விட்டு வெளியே போனவங்க ஓட்டுகளை நாங்க போடுறோம்னு சொல்றாங்களா, இல்ல வெளியே இருந்து வந்தவர்களை வேணாம்னு சொல்றாங்களா, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கறத நம்ம கவனிக்கலாம். இதுவரைக்கும் சார் பணிகள் 10 முறை நடந்திருக்கு. அப்ப எல்லாம் திமுக ஆட்சியெல்லாம் இருந்திருக்கீங்க, திமுக கூட்டணியில எல்லாம் இருந்திருக்கீங்க. ஆனா அப்ப தப்புன்னு தோணலையா அப்படின்னு நிறைய கேள்விகள். 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் லெவல்ல எல்லாத்த லிஸ்ட் போட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓட்சோரி பண்ணி தான் நீங்க ஜெயிச்சிங்களா முதல்வரே, ஒவ்வொரு லிஸ்ட் போட்டு கேள்வி கேட்கறத இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இன்னொரு விஷயம், சார் பத்தி திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரியுதா இல்லையா, ரிவிஷனுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் வித்தியாசமே தெரியாம இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த சார் எதிராக போராட்டத்துல வருங்கால முதல்வரே வருக அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டுறதை நான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதை நிருபர் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கே, அது இப்போ காணோம் அப்படின் போது தோழர்கள் ஏதாவது எடுத்து வச்சிருப்பாங்க, இல்லை சார் அது வேற யாரோ அப்படின்னு சொல்லும்போது இவர் மறுக்கிறத பார்க்கலாம். இல்லை ஆமாம் நாங்கள் வருங்கால முதல்வராக நான் வர்றேன்னு ஏன் சொல்றதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு கேள்விக்குறி. இவங்கெல்லாம், அதாவது இவரெல்லாம் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் இல்லையே, இவரெல்லாம் ஏன் வர மாட்டேன்னு சொல்றாருங்கிறது தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்கிறது வெளிச்சத்துக்கு வருது. இன்னொரு விஷயம், 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறது எல்லாம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா தேவராஜன் அப்படிங்கிறவர் நுகர்வோர் தீர்ப்பாயத்தை நாடி இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் மன உளைச்சல் ஆயிட்டாரு. கண்டிப்பா அவருக்கு 5000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடை உரிமையாளர் கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியலன்ற மாதிரி தான். எத்தனை பேர் 10 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, இவங்க எல்லாம் இப்போ கேஸ் போட்டிருந்தாங்கன்னா 5000 ரூபாய் வாங்கியிருக்கலாதானே அப்படின்னு இன்னைக்கு மனதளவுல தோன்றினாலும், இதே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதே எஸ்ஆருக்கு எதிரான போராட்டத்துல, அதாவது வருமானத்துறை வந்திருந்தாங்க, அமலாக்கத்துறை வந்திருந்தாங்க, இடி எல்லாம் வந்திருந்தாங்க, சிபிஐ எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனா தோற்கடிக்க இந்த திராவிடத்தை முடியல, இவெல்லாம் பயந்து ஓடுறதுன்னு தான் நம்ம கவனிக்கிறோம். இப்ப சார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை நம்ம கவனிக்கலாம். இந்த சார் கொண்டு வந்ததுனால சார் எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சாருக்கு எதிராக இல்லை. ஏன் இந்த நேரத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இந்த மழை பேரிடம் எல்லாம் இருக்கு, இந்த நேரத்துல ஏன் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தான் நாங்க எதிர்க்கிறோமே ஒழிய சார் எல்லாம் கண்டிப்பா வேணும். ஏன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் நாடும்போது கூட நீதிமன்ற உத்தரவை நீங்க தொடரலாம் அப்படின்னு சொன்னதையும் நம்ம கவனிக்கலாம். அப்போ இந்த இடத்துல மக்களிடையே மடைமாற்றம் தான் இத்தனையும். அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க, திமுக ஆட்சி சீர்குலைந்து நிக்கிறத மடைமாற்றதா இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறத சொல்றதை நம்ம கவனிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அமைச்சர் எல்லாம் போறாங்க, மா சுப்பிரமணியம் அவங்க எல்லாம் போறாங்க. முன்னாடியே ஒரு ஊழியர் பினாயில் தெளிச்சுட்டு போறாரு. இது வரைக்கும் எல்லாரும் பன்னீர் தெளிச்சு போயிருக்கோம், இல்லை ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு நடக்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சோம், ஒரு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிசயமா அதுவும் நோயாளிகள் எல்லாம் குறுக்க வர்றதுக்கு தடையாமா முன்னாடி பினாயில் தெளிச்சுட்டு போய் எந்த மாதிரியான போக்குன்னு மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணி நமக்கு சொல்லணும். இதே அடுத்ததா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது
திமுக ஆட்சியில வந்து சாருக்கு எதிராக போராடுறவங்க பாருங்க, அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, சிவானந்த காலனியில வந்து நிறைய அரசு பேருந்து வந்து அத கூட்டத்தை கூட்டுறதுக்காக அரசு பேருந்துல எல்லாம் வந்தது வந்து பெரிய ஒரு எதிர்குரலா இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதுக்கு தெரியுதா, இல்ல கூட்டத்தை கூட்டிட்டோங்கிறதுக்காக அவங்க தொண்டர்கள் செய்யற தப்பு வந்து முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கிறத நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் புதுக்கோட்டையில வந்து அரசு பேருந்துல எல்லாரும் வந்து இறங்குறாங்க, டாஸ்மாக்ல நிறுத்துறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. அதே கூட்டத்தை எடுத்துட்டு வந்து இந்த சாருக்கு விடுறாங்க, திருப்பி கொண்டு போய் விடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அரசு நடக்குதுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம இன்னைக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் விருதுநகர்ல ஒரு கோயில்ல இந்து அறநிலைத்துறைக்கு சார்ந்த ஒரு கோயில். இப்போ பொதுவா எல்லா ஒரு கோயில்ல வந்து உண்டியல் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு நிரந்தர ஒரு காவலாளி வேணும், இல்லை ஒரு செக்யூரிட்டி அந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்கிறத தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. டெம்பரரியா ஒரு 2 காவலர்கள் இருந்திருக்காங்க, உண்டியை திருடுறதுக்கு போயிருக்காங்க, அதை தடுக்கும் போது வெட்டி அறுவலால வெட்டி 2 பேரும் இறந்திருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான போக்கு, இதுக்கு யார் பொறுப்பு? இதை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைச்சர் சேகர் பாபுக்கும் முழு நேரம் கோபாலபுர குடும்பத்துக்கு வந்து முறைவாசல் செய்யவே நேரம் இருக்கு, இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கோ அப்படின்ற மாதிரி பேசுறத நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் தாண்டி சாருக்கு எதிராக போராடுறாங்க, ஆனா ஒரு வெளிப்படையா ஏன் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறது மக்களிடையே ஒரு விழிப்பு வந்திருக்குன்னு தான் இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுகவில் வந்து ஒரு பயந்துட்டாங்கிறது தான். ஏன்னா லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போகும்போது அந்த இடத்துல வந்து ஆஃபீஸர்ஸ் யாருமே அங்கே வேலை செய்யறது இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள். அங்கே வந்து திமுக ஐடி விங் சார்ந்தவங்க, அதுதான் இன்னைக்கு வைரலாக ஓடிட்டு இருக்கு. அந்த திமுக காரங்க வந்து அந்த சரிபார்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பூத் லெவல் ஆஃபீஸருக்கு என்ன வேலை அப்படின்னு எதிராக குரல் கொடுக்குறவங்கள கவனிக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ஏன் இந்த பயம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கள்ள ஓட்டு போடலான்னு நினைக்கிறாங்களா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியுறதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், எதிர்ப்பு. இப்ப திமுக மனநிலை எப்படின்னா, அதாவது பாகிஸ்தான் ஒரு மனநிலையில இருக்காங்க. அதாவது எதற்கு எடுத்தாலும் அவங்க அரசியல் செய்யறதுக்கு வந்து இந்தியாவை வீழ்த்த வேண்டும், இந்தியாங்கிற நாடு இருக்கக்கூடாதுன்னு அங்க ஒரு அரசியல் பண்றதை நம்ம கவனிக்கலாம். அதனால வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சியே இல்லாம, திங்கிறதுக்கு சோறு இல்லாம இன்னைக்கு கிடக்குறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு, பிஜேபி உள்ள வந்துடும், இல்லை பாஜக ஏதோ ஒன்று தவறா இங்க சித்தரிக்கிறது வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கே இது ஏதோ ஒரு பலவீனமா இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நாட்டோட வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக ஏதாவது ஒன்று நாங்கள் செஞ்சிட்டோம், இத்தனையும் நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள கொண்டாடி ஆட்சியில் உட்கார வைப்பாங்க. ஆனால் எதுக்கு பயமுறுத்துறாங்க? பிஜேபி உள்ள வந்துடும், காவி உள்ள வந்துடும், நிறைய இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து ஒரு ஒரு நாளடைவில் இப்பவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு காவலர்கள் வந்து திமுக திருச்சியில வந்து திமுக முதல்வர் அவர்களே அந்த திருச்சிக்கு போயிருக்கிறாரு. காவல் பலமா இருக்குன்னு நினைச்சான்னா ஒரு காவல் குடியிருப்புக்குள்ளாரியே ஒருத்தர் போய் வெட்டி சாய்க்கிறதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருந்தாரு. சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைந்து இருக்கு, மக்கள் வெளியில நடமாடவே பயப்படுறாங்க. பெண்கள் ஏன் பிறந்துட்டோன்ற அளவுக்கு அவங்க புலம்புறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஏன்னா வெளியில வர்றதுக்கே பயப்படுறாங்க. செயின் பறிப்பு நிறைய இருக்கு இன்னைக்கு கலாச்சாரத்துல. ஸ்கூல் வேன் முன்னாடி போய் மிரட்டுறதும், கண்ணாடி கல் எறியறதும் எல்லாமே இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்குதுன்னு தான் நம்ம கவனிக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு பார்த்தான்னா எதிர்கட்சி இங்க என்ன செயல்பட்டு இருக்காங்கங்கிற ஒரு கேள்வி முதல்ல இருந்து நான் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனாலும் பாஜக ஆனாலும் சரி, இவங்க ஏன் இவங்க மேல மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது இவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு மக்கள் கிட்ட நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்சியில இவங்களை கொண்டு வருவாங்க. ஆனா இவங்க இன்னைக்கு கூட பலமா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இருந்துட்டு இருக்காங்களோ, இல்ல வேற விஜய் வருவாங்களோ, இல்ல வேற யாராவது பலமான கூட்டணி வருவாங்களோ அப்படின்னு தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வருது. இதெல்லாம் தாண்டி வந்து மக்களுக்காக இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் இன்னைக்கு பாஜக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி பின்னாடி ஆதரவா இருப்பாங்கன்றது தான் நம்மளோட பார்வை. மனிதானி மகத்தானவன்